அழுத்தமெனும் உந்து ஆற்றில் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி பழுக்கும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நாம் என்போம் பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம் பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்வளமுடன் நம் அனைவருக்கும் குருவாய் வந்து நம்மளே அறிவாய் நிறைந்து நின்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்போ இந்த அற்புதமான உயிர் காக்கும் கலையாகிய காயகல்ப கலையை நாம் இப்போ பார்க்க போறோம். முதலிலே அது உருவான விதம், உருவானதற்கான காரணம், உருவாக்கியவர்கள், அவர்களுடைய பெருமை, அதற்கு பிறகு அதை சீரமைத்து காலத்துக்கு ஏற்றவாறு எளிமைப்படுத்தி அதை கொடுத்த வேதாத்திரி மகரிஷியருடைய பற்றிய சிந்தனை. அதற்கு முன்னாடி இந்த பயிற்சியின் பலன்கள், பயிற்சியினுடைய சிறப்பு, இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப இந்த பயிற்சியினால வரக்கூடிய பலன்கள் என்ன? ஏன்னா மனிதனுக்கு எப்பயுமே எதையாவது ஒண்ணு செய்யணும்னு சொன்னாலே அதுல நமக்கு என்னங்க ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ரைட்டு, உட்கார வைக்கிறீங்க, ஏதோ ஒரு நன்கொடை வாங்குறீங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் எங்க நேரத்தை செலவழித்து இங்கே வந்திருக்கிறோம், அதற்கு எங்களுக்கு என்ன பலன்? பலனை பற்றி தெரிஞ்சாதான் மற்றதை கேட்குற ஆர்வம் வரும். அதனால இந்த பயிற்சியினுடைய பலனை முதல்ல சொல்றேன். இந்த பயிற்சி மிக சிறப்பான பயிற்சி என்பதனால பலன்கள்லையும் பொது பலன், சிறப்பு பலன் இருக்கு. அப்ப பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நோய் எதிர்ப்பு, நோய் நீக்கம், இளமை காத்தல், முதுமை தவிர்த்தல், முடிந்தவரை மரணத்தை தள்ளி போடுதல். மறுபடியும் சொல்றேன், நோய் எதிர்ப்பு, நோய் நீக்கம், இளமை காத்தல், முதுமையை தவிர்த்தல், முடிந்தவரை மரணத்தை தள்ளி போடுதல். இதெல்லாம் பொதுவான பலன்கள். நல்ல எழுதிக்கிறவங்களுக்காக, ஆர்வம் உள்ளவர்கள் எழுதிக்கிறேன்னா எழுதிக்கிறதுக்காக ஒரு நேரம் அதுதான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா கண்டிப்பா இது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவ்வளவும் ஞாபகம் இருக்காது. அதனால குறிப்புகள் எடுத்தா, ஏன்னா இன்றைய பயிற்சியாளர்கள், இன்றைக்கு தான் நீங்க பயிற்சியாளர்கள், நாளைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் நிறைய பேர் இதுக்குள்ள இருக்கோம். நான் அந்த ஒரு தொலைநோக்கில் தான் சொல்றேன். குறிப்பை எடுத்துக்கங்க, நல்ல பயிற்சி பண்ணுங்க,
நீங்களும் சிறந்த ஆசிரியர்களாக நாளைக்கு வந்து, ஏன்னா இந்த ஒரு மண்டலத்துடைய சிறப்பே அதான். வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த அளவுக்கு சரியாகவும் விரைவாகவும் கற்று தேர்ந்து அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராக மிக எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இது. இந்த மண்டலத்தில் மட்டும்தான் உண்டு. பல இடங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதை பற்றியெல்லாம். இப்போ சிறப்பான பலன்கள் அப்படின்னு பார்த்தா உடல் மன மேம்பாடு. ஆரம்பத்திலேருந்து எழுதல, மறுபடியும் பொதுப்பலன் சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு நாள் இருக்கீங்க இல்லாடி எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. குரல் எல்லாரையும் கேட்கும், ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இது எடுத்துக்கலாமா? ஓகே, வாழ்க வளமுடன். நல்லதுதான், நான் ஏதிருக்கிறப்ப கையில் எடுக்கிறேன். வாழ்க வளமுடன். மறுபடியும் சொல்றேன், பலன்கள், பொது பலன்கள்: நோய் எதிர்ப்பு, நோய் நீக்கம், இளமை காத்தல், முதுமை தவிர்த்தல், முடிந்தவரை மரணத்தை தள்ளி போடுதல். தப்பிக்க முடியாது, முடிந்தவரை மரணத்தை தள்ளி போடலாம். இதெல்லாம் பொதுவான பலன்கள். சிறப்பான பலன்கள் அப்படின்னு சொன்னா உடல் மன மேம்பாடு. ஒன்று, உடல் மன மேம்பாடு. 2, நட்பு நலம் காத்தல். 3வது, நன்மக்கள் பேரு. ஏன்னா கரு தூய்மையா இருந்தா விளைவு கண்டிப்பா நல்லதா தான் வரும். சில பேருக்கு இதை சொன்ன உடனே ஒரு ஆதங்கம், நம்ம எல்லாம் ஏற்கனவே எல்லாம் முடிச்சுட்டோமே, இப்ப நமக்கு என்ன அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு முறை சாமிகிட்ட கேட்டார், நான் சாமின்னு எப்போ சொன்னாலும் வேதாந்தி மகிழ்ச்சி நல்லா ஞாபகம் வச்சுனேன். ஏன்னா எனக்கு டக்குன்னு அப்படி வராது. இப்படிதான் சாமி 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 சொன்னாங்க, நீங்கள் எந்த சாமின்னு கேட்கக்கூடாது. சாமின்னா வேதாந்தி மகிழ்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வந்தது, இந்த மாதிரி, சரி இது இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த பயிற்சியை பண்ணி திருமணத்துக்கு பிறகு நல்ல குழந்தையை ரைட்டு, இப்போ நாங்கள் ஏற்கனவே எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு எதுக்கு இந்த பயிற்சி, என்ன பலனை கொடுக்கணும்னு கேட்கும்போது உடனே சொன்னாங்க, இந்த செத்த பின்னாடி சுற்றி வந்து வாங்கிக்க போகிறாங்கல்ல, அதையாவது நல்லதாக கொடுத்துட்டு போகலாமே. இது வரைக்கும் என்ன கொடுத்தோமோ அது தெரியாது, மறுபடியும் ஒரு தடவை கொடுத்துட்டு போக போகிறோம் இல்லையா. ஒன்று சந்ததிகளுக்கு கொடுக்க போகிறோம், இல்லைன்னா சமுதாயத்துக்கு கொடுக்க போகிறோம். ஒரு மதமாக இருந்தால் உறவினர் ரத்த சம்பந்தம் உடையவர்கள்லாம் சுற்றி வந்து வாங்கிக்குவாங்க. இந்த பதிவெல்லாம் நாங்கள் வாங்கி எஞ்சி இருக்கிற பதிவை பங்கு போட்டுக்கிறோம், இந்த ஆத்மாவுக்கு விடுதலை கொடு இறைவான்னு. எதுக்காக சுத்தம்னு தெரிஞ்சால் ரொம்ப இன்னும் சுத்த மாட்டாங்க. என்னமோ அது ஒரு சடங்காக சுற்றிட்டு இருக்கிறாங்க ஒழிய பதிவை வாங்குறதுக்கு தானே சுத்த மாட்டாங்க. அதே மாதிரி மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா பிறப்பும் இறப்பும் மதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு, ஆலய வழிபாட்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க பிறந்தாலும் இறந்தாலும் கொண்டு போய் வழிபாட்டு தலத்தில் வச்சு மாஸ் பிரேயர், பொதுவாக எல்லாரும் சேர்ந்து இந்த ஆன்மாவுடைய பதிவுகளை நாங்கள் வாங்கி அனுபவிச்சுக்கிறோம், இந்த ஆன்மாவுக்கு விடுதலை அப்படி மாஸ் பிரேயர் பண்ணுவாங்க. அப்போ அதையாவது நல்லதாக கொடுக்கலாம் இல்லையா, அதுக்காக பயிற்சி பண்ணணும். அடுத்தது இறை உணர்தல். 4வது, நமக்கு பிரச்சனையே இதில் தான். நிறைய நேரம் வீணாக்கிறது இதில் தான், நிறைய நம்ம ஏமாற்றப்படுறதும் இந்த சோனில் தான். அதனால் அதை பற்றி ஒரு தெளிவு, இறை உணர்தல். அடுத்தது ஜீவன் முக்தர் ஆதல். அப்படியே எழுதிங்கன்னா அப்புறம் விளக்க சொல்றேன். ஜீவன் முக்தர் ஆதல். ஜீவன் முக்தினா என்ன? முழுமை அடைவது. இப்ப என்ன ஆகுது? போயிட்டு போயிட்டு திரும்ப வருது, குறைவதனாலதான் மறுபடியும் வருது. அப்ப மீண்டும் பிறவாமை என்ற ஒரு நிலையை அடைவதற்குரிய வழிமுறை தான் ஜீவன் முக்தி என்பது. மரணமில்லா பெருவாழ்வு வள்ளலார் சொல்றாரு இல்லையா, அது. இப்ப இதெல்லாம் பயிற்சியுடைய பலன்கள். பயிற்சியின் சிறப்பு என்ன அப்படின்னா,
ஐந்தறிவுடைய விலங்கினங்களுக்கும் 6வது அறிவுடைய மனிதனுக்கும் அடிப்படையில் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, இந்த இயற்கை வளங்களை எல்லாம் தன் உடல் ஆற்றலாலும் அறிவினுடைய திறத்தாலும் உருமாற்றி தரம் மாற்றி அனுபவிப்பதுதான் 6வது அறிவு. அதெல்லாம் அப்படியே அனுபவிக்கும். நம்ம பக்குவப்படுத்தி அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் இல்லையா? இதையெல்லாம் எதை கொண்டு செய்யறோம்? எந்த அறிவை கொண்டு அப்படின்னா நம்ம விஞ்ஞானம்னு சொல்லிடுவோம் இல்லையா? விண்ணை பற்றிய ஞானம் தான் விஞ்ஞானம். அறிவியல் அப்படின்னு சொல்லணும். நம்ம விஞ்ஞானம் சொல்லியே பழகிட்டோம். அதில் நிறைய விஷயம் இருக்கு. அப்போ அந்த அறிவியலின் துணை கொண்டு தான் நம்ம பண்றோம். அதுல மேஜர் பிரான்ச்சஸ்னா எதெல்லாம் சொல்லலாம்? எல்லாத்தையும் சுருக்கி சொல்லணும்னா 5 விஷயங்கள் தான். உடலியல், உயிரியல், மனையியல், மரபியல், சமூகவியல். பிசியாலஜி, சைக்காலஜி, பயாலஜி, ஜெனடிக்ஸ், சோசியாலஜி. இதான் மேஜர். இந்த அவ்வளவையும் நம்ம தெரிந்து கொள்வதற்கு பல காலம் ஆகும். ஆனா இந்த 3 மணி நேரத்தில் இந்த 5 விஷயங்களை பற்றி அடிப்படை அறிவை நாம் பெறப்போகிறோம். அதான் அந்த பயிற்சியினுடைய சிறப்பு. பயிற்சியை கொடுத்தவர்கள் யாரு? அவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் வசதிகளும் பெருசா இல்லாத காலத்தில், கிரியம் போட்டாலும் கிடையாது, அந்த மாதிரி காலத்திலேயே இந்த உடல், உயிர், மனம், அறிவு, தெய்வம் இதை பற்றியெல்லாம் தெளிவாக சிந்தித்து தேர்ந்து அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வள மேம்பாட்டு விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய நம் முன்னோர்களாகிய சித்தர் பெருமக்கள், ஜீவன் முக்தர் அவங்கள தான் சொல்றோம். அவர்களுடைய சிறப்பு என்ன? எதற்காக இந்த காரணம் வேணும் இல்லையா? ஒரு பயிற்சி அப்படின்னா என்ன காரணத்தினால இந்த பயிற்சி? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. என்ன அடிப்படையில் எதனால உருவாக்கப்பட்டது? இதற்கான அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீண்ட நாள் வாழ வேண்டும், உலகுக்கு நன்மை செய்ய வேண்டும்ங்கிற நல்ல எண்ணத்தோடு அதற்குரிய தீர்வாக இயற்கை ரசாயனங்கள், முப்பு, அது கொஞ்சம் வைத்தியம் வரை தெரிஞ்சவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முப்பு என்ற இயற்கை ரசாயனத்தை தயாரித்து அதை சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டா என்னன்னா, உடலை விட்டு உயிர் லேசில பிரிஞ்சு போகாது. நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அதை செஞ்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்ப வயது ஏற ஏற என்ன ஆகுது? பூமியிலேயே சுழற்சினால பூமி 1000 மைல் வேகத்தில் தன்னை தானே சுத்தி கொண்டு 75,000 மைல் வேகத்தில் நாடொன்றுக்கு 15,50,000 மைல் சூரியனை சுற்றி ஓடுற பாதையில போயிட்டு இருக்கு. அப்ப எந்த ஒரு இயக்கத்திலையும் மைய ஈர்ப்பு, மைய விலக்கு, சென்டிமீட்டர் போஸ்ட், சென்டிமீட்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா? அப்ப அதன் காரணமாக இயல்பாக உடல்ல தளர்ச்சி, உயிர் குறைவு ஏற்பட்டுச்சு. அப்போ உயிர் பிரியல, உடல் ஒத்துழைக்கல. இது எப்படி இருக்கும்? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஒரு முறை மகிழ்ச்சி சொன்னாங்க, யாருக்காவது ஒரு சாவு கொடுக்கணும்னா 75-80 வயசு நல்லா வாழ்ந்துட்டு போன ஒரு சாபத்தை கொடுத்துருக்கு. அதனாலதான் அடிக்கடி குழம்பு வருது. ஏதாவது சின்ன சிரிச்செல்லாம் போகுது, என்ன கொண்டு போகாம இருக்கே அப்படின்னு. ஆனால் கூட்டா போக மாட்டாங்க. அது வேற. இந்த அடிக்கடி குழம்புல இந்த முடிய இயலாம வர்றதுதான். ஆனால் கூட்டா போக மாட்டாங்க. இன்னும் கடைசி பேத்தி கல்யாணம் பாக்கி இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்புறமா வர்றேன்னு சொல்லுவாங்க. யாரும் போக தேவையில்லை. இருந்தா கூட அடிக்கடி புலம்புறது இந்த இயலாமையினாலதான். அப்ப அந்த மாதிரியும் அவர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறம் உயிரும் போகாது, உடல் சரியா இல்லை, ஒத்துழைக்கல. இப்ப இதற்கு ஒரு தீர்வாகத்தான் உடலை இது பண்ணி ஆற்றலை கூட்டி, உடல் ஆற்றலை கூட்டி உயிரை உடலுக்குள்ளேயே பிரிக்காம உடலுக்குள்ளேயே உயிரை சுவர விட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உடல் இயக்கத்தை நிறுத்திட்டு மன இயக்கத்தை, அறிவு மேம்பாட்டை கொண்டு வருகிறவர்களுக்கு பல லட்சம் தலைமுறைகள் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவதற்காகத்தான் இந்த பயிற்சி கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் ஜீவன் முக்தி. போனா மறுபடியும் வரணும். போகாம எங்கே இருந்ததுன்னா, இறப்புன்னு ஒண்ணு வந்தாதானே அப்புறம் பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இரவாத நிலை, உயிர் போறதில்லை. அப்ப உடல் ஒரு ஸ்டேஜுக்கு மேல உடல் இயக்கத்தை நிறுத்திட்டு
இந்த உயிர் இயக்கத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு வருகிறவர்களுக்கு நல்லது செய்யறது. அவர்கள் தான் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறாங்க. எங்கே கூட்டம் கூடுதோ கோயில்கள்ல அங்கேயெல்லாம் ஒரு சித்தருடைய ஜீவசமாதி கண்டிப்பாக இந்த பக்கம் இருந்து தான் ஆகணும். நமக்கு தெரியும், நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ள போகர் பழனியில, திருப்பதியில கொங்கணர், சிதம்பரத்திலையும் திருவாடுதுறையிலையும் திருமூலர், கோரக்கர், இது மாதிரி நிறைய பேர் அங்கே சட்டைமணி, கும்பமணி நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இந்து வழிபாட்டு தலங்களில் மாத்திரம் இல்லை, சர்ச்சா இருந்தாலும் சரி, மாஸ்கா இருந்தாலும் சரி, அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க எல்லா இதுலையும். அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம அந்த நிலையை நம்ம அடையலாம் என்பதுதான் இந்த பயிற்சி. அப்ப அதற்குரிய தீர்வாகத்தான் இந்த பயிற்சி. அது பேரை பாருங்க, காய கல்பம். காயம்னா உடல், கல்பம் என்றால் உறுதி செய்தல். ஆனா இதற்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஐயா என்ன சொன்னாரு, இது உயிர் வளத்தை மேம்படுத்திக் கொள்ளுகிற பயிற்சி. ரெண்டும் ஒண்ணுதான். உடலை உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உரு பொருள் கண்டேன். அப்ப உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அப்ப உடம்பை வளர்த்து அதன் மூலமாக உடலை உறுதி செய்து அதன் மூலமாக உயிரை உடலுக்குள். இப்ப ஒரு குடியிருக்கிற வீடு சீலிங் எப்போ விழுமான்னு தெரியாத கடையினா இருந்தா நிம்மதியாக தூங்க முடியுமா? தொடர்ந்து அங்கே இருக்க முடியுமா? வேற வீட்டை பார்த்துக்கிட்டு காலி பண்ணிடுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த உடல் சரியா இல்லைன்னா உயிர் தன்னால வேற உடலை பார்த்துக்கிட்டு இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகிடும். அது ஆகாம இருக்கணும்னா உடல் முதல்ல சரி. உடல் எவ்வளவு நாள் உறுதியாக இருக்கும்? எத்தனை எது வரைக்கும்? உயிர் இருக்கிற வரைக்கும். உயிர் பிரிந்து ஒரு சில மணி நேரங்கள்லயே டீகம்போஸ் ஆயிரும் பாடி இல்லையா? அப்ப ஒன்றை விட்டு ஒன்றை மேம்படுத்த முடியாது, பலப்படுத்த முடியாது. அதனாலதான் சைமல்டேனியஸா இரண்டுக்குமான ஒரு பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. இதை உருவாக்கியவர்களுடைய நோக்கம் மனிதகுல மேம்பாடு அப்படின்னு சொன்னா இதை பிளைனா கொடுத்துருக்கலாமே. உங்க புத்தகத்தில் 14வது பக்கத்தை எடுங்க. அந்த 14ஆம் பக்கத்தில் கட்டம் கட்டி ஒரு பாடல் கீழே இருக்கும், செவ்வாக்கியருடைய பாடல். உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும். அது கடைசி வரி வந்து சாமி சத்தியமா, அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3வது வரி எடுத்துக்கினேன், அது என்ன கொடுத்திருக்கு? விருத்தர், விருத்தம்னா வயோதிகம், பால என்று எங்க வந்தாலும் இளமையை குறிக்கிற சொல். அப்போ வயோதிகர்கள் இளமை பெறலாம். அப்புறம் அந்த மேனி சிவந்திடும்னா உடனே ஸ்கின் கலர் காம்ப்ளெக்ஷன் அப்படியே சடனா மாறிடுமா? அப்படி இல்லை, ஈர்ப்பு. சில பேரை பார்த்தா நம்ம அவங்க கிட்ட வலிக்கு போய் பேசி நட்பு வச்சுக்கணும்னு தோணும். சில பேர் கூட்டத்தில் நமக்கு யாருன்னே தெரியாது, அவங்க யாருமே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சிரிக்கிறப்பதான் நமக்கு எதையும் இழந்த மாதிரி இருக்கும். என்ன காரணமே தெரியாது. அவன் இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக பெருமை சொல்லுவாங்க. ஏன்? அந்த கருமையை அப்படி. அந்த கருமைய தூய்மையினால எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்புக்கு பேர் தான் இந்த மேனி சிவத்திரம் கொடுத்துக்கிறாங்க. இது ரெண்டும் அவசியமானது தானே. சமுதாயத்தில் நாம இருக்கோம். சமுதாயம் என்பது சம ஆதாயம், பலருடைய கூட்டுறவுல தான் வாழ்றோம். அப்ப நட்பு இருந்தா தானே எல்லாமே தடை இல்லாம கிடைக்கும். அப்ப அந்த நட்பு பெறுவதற்கு, நட்பு பெருக்கிக் கொள்வதற்கு இந்த பயிற்சி உதவி நமக்கு செய்யும். சரி, என்ன செய்தால் இதெல்லாம் நடக்கும்? அதுதான் முதல் 2 வரி. உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும். அந்த முதல் 2 வரி இருக்கு இல்லையா, அந்த 2 வரிக்கான விளக்கம் தான் இப்ப நாம இங்க பேசுறது. அப்போ இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? உங்களில் யாராவது அந்த 2 வரிக்கு பொருள் விளக்கம் சொல்லணும். அப்படி சொன்னாதான் நானும் சரியா சொல்லி கொடுக்குறேன்னு அர்த்தம், நீங்களும் சரியாக உள்வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். தெரியுதா? யாராவது இந்த விநாயகர் ராகவல் படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு என்னன்னு கேட்காதீங்க. அவையார் எழுதின அதுல எழுதுவாங்க, மூலாதாரத்து 3 எழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு ஒரு வரி. அந்த ஒரு வரியும் இந்த பயிற்சிக்கான விளக்கம் தான்.
சரி சார், மனித குலம் மேம்படுத்தணும் கொடுத்தாங்க, அவர் பேசாம எல்லாரும் புரிகிற மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் இப்படி கட்டாமட்டான்னு போட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா இது ரெண்டு காரணம். ஒன்று அவருடைய மொழி வழக்கு, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள ஸ்லாங் ஒன்று. இன்னொன்று இது நல்லவர்கள் கையில் மட்டும் போய் சேரணும். அடுத்தவனுக்கு துன்பம் பண்ற நீண்ட நாள் வாழ்ந்தாங்க, நாட்டுக்கு நன்மையா வரும். அப்ப சித்தர்கள் உங்களுக்கு தெரியும், இயற்கையை இந்த தெய்வத்தால் ஆகாத எனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற ஒரு குறள் விளக்கத்துக்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். அதனாலதான் அவங்க இயற்கைக்கே கட்டளை விட்டு, சில கோயிலுக்குள்ள போனா சில வியாதி தீரும், சில தீர்த்தத்துல குளிச்சா சில வியாதி தீரும், சில பிரசாதங்களை சாப்பிட்டா நோய் போகும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் அது தீயவர்கள் கையில் போகக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கலைக்கு ஒரு காப்பு கொடுத்துருக்காங்க. சிவ யோகிகளுக்கு அல்லாது மற்றவருக்கு இக்கலை சித்திக்காது. அப்புறம் ஏன் சார் எங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு பொருள் புரியலன்னு அர்த்தம். வேற மாதிரி சொன்னா திருமூலர் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். அன்பும் சிவமும் இரண்டென்பார் யாரும் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும். அன்பே சிவமாவதாரும் அறிகிறார். அப்ப சிவயோகினா யாரு? சிவம்னா அன்பு, யோகம் என்றால் இணைத்துக் கொள்ளுதல் அல்லது இணைதல். அப்ப அன்பால் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு இந்த கலை சித்திக்கும். நமக்கு இதுவரைக்கும் அது சாத்தியமா இருந்தது இல்லையோ, இனிமே கண்டிப்பா சாத்தியம்தான். அதுக்கு என்ன பண்ணணும், சிவதீட்சை வாங்கணும். இப்ப கொடுத்துடலாமா? ஐயோ நான் ரெடியா இல்லை சார் அப்படின்னா சொல்லாதீங்க. ஒன்றும் எளிமையான விஷயம் தான், அன்பு தான். அரியே தெய்வம் அன்பே தெய்வம். சிவம்னா அன்பை தான் குறிக்கும். சிவதீட்சை கொடுத்துடலாமா? எல்லாரும் எடுத்துக்கலாமா? சரி, அப்ப நான் சொல்றத ஒரு 3 முறை திருப்பி சொன்னீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம், இப்ப என் கூட ஒரு தடவை சொல்லிடுங்க. சிவதீட்சை வாங்கிடலாம். அதை சொல்லிட்டா பத்தாது, அதை எப்பாடு விட்டாவது நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியாவது முதல்ல பண்ணணும். சரிதானே? சரி, வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதான் கஷ்டம் இருக்கா? காசு பணம் செலவாகுமா? ஒண்ணும் கிடையாது. The truth is simple. Truth is God. So God is simple. உண்மை எளிமையானதுதான். அதை நமக்கு அப்படியே கொண்டு சுத்தி சுத்தி எங்கேயோ விட்டு இல்லையா? இப்ப இது கடைபிடிக்க செய்ய முடியுமா முடியாதா? முடியும். கொஞ்சம் நம்முடைய முயற்சி, அதற்கான பயிற்சி, அந்த பயிற்சி தொடர்ச்சியா செய்யணும், அவ்வளவுதான். அதெல்லாம் இருந்தா இது சாத்தியம்தான். சரி, இப்ப நமக்கு இந்த கலையினால் பயன் கிடைக்கும். சரிதானே? இன்னொன்று, இவ்வளவு கஷ்டம்னா அந்த ஸ்லாங் எப்படி, இங்க சித்தர்களுடைய பாஷையை சொல்லுவாங்க, பரிபாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மாத்திரம் பார்த்துருப்பேன். சித்தர்களை பற்றி நிறைய நம்ம சித்தர்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே நிறைய போக வேண்டாம். இப்போ இன்றைக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உள்ள போன எல்லாருமே வந்து ஒரு தமிழ், அந்த காலத்தில் பண்டிதர், தமிழ் படித்தவங்களா இருப்பாங்க. பார்த்தா ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அது நிறைய கிராமங்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இந்த சித்தர்கள் ஒரு இடத்துல எல்லாருமே இந்த அறிவு நிலை மேம்பாட்டை அடைந்தவர்களாகவே தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி காலையில முன்காலை நேரத்துல, அதாவது 3 மணிக்கு பிறகு ஒருத்தர் எந்திரிச்சு ஆத்தங்கரைக்கு போயிட்டு காலை கடனை முடிச்சுட்டு கிராமத்துக்குள்ள வர்றாரு, ஊருக்கு வெளியில இருந்து. அப்ப ஊர்ல இருந்து அப்புறம் தான் 5 மணி போல ஒருத்தர் வெளியில போறாரு. இந்த 2 பேரும் ஊருக்கு வெளியே சந்திக்கிறாங்க. இந்த காலை கடனை முடிச்சுட்டு வர்றவர் ஒரு செய்தி சொல்றாரு, அதை உள்வாங்கிட்டு அவருக்கு ஒரு பதில் சொல்றாரு இங்க இருந்து போறவர். அப்ப வெளியிலேருந்து வர்றவர் என்ன சொல்றாரு, முக்காலை விழுந்து 3 போகையில 5 தலை நாகம் ஒண்ணு அழுத கடிச்சிருச்சு. அவரு வெளியிலேருந்து வரவர் சொல்றாரு, இங்க உள்ளே இருந்து வெளியில போறவர் சொல்றாரு, 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்திரிவின் பத்தினியின் கால் வாங்கித்தேன். அவரும் தலையாட்டினார், இவரும் தலையாட்ட 2 பேரும் போயிட்டார். இப்ப இவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன அதுக்கு பதில் சொன்னாரு, முன்காலை நேரம், முன்காலை நேரத்தில்
எழுந்து மொழிரண்டு ஆற்றுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது 5 தலை நாகம் நெருங்கி முள் அழுந்த கடிச்சிருச்சு, காலில் குத்திருச்சு. இவ்வளவுதான் செய்தி. அவர் என்ன சொன்னார், இதுக்கு போய் என்ன பெரிய விஷயமா, தரையில தேய்ச்சிட்டு போய் சரியா போயிடும். இவ்வளவுதான் விஷயம். 10 ரதன், தசரதன், புத்திரன் ராமன், மித்திரன் சுக்ரீவன், சத்துரு வாலி, வாலியின் மலை பேரு தாரை, தாரையில கால்வான தரை. 10 ரதன், புத்திரனின், மித்திரனின், சத்துருவின், பத்திரியின் கால் வாங்கித்தே. சரியா போச்சா? இப்போ ஒரு அற்பமான விஷயத்துக்கு எவ்வளவு பேசியிருக்காங்கன்னா, உயிர் காக்கும் இந்த கலைக்கு சும்மா கொடுத்துருவாங்க. கஷ்டப்பட்டுதான் அது தவம் பண்ண ஈஸியா முடியும். அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு வள்ளுவர் சொன்னதை பல மாதிரி எழுதியிருக்கிறாங்க. 50 குறளுக்கு வேதாத்திரி மகரிஷி விளக்கம் எழுதியிருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இவங்கெல்லாம் இலக்கண மொழி வழக்கு அன்னைக்கு கூட சொன்னேன். அந்த மொழியை வைத்துக் கொண்டு அது இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மொழிக்கு இது பண்ண அர்த்தம் சொன்னாங்க, விரிவாக்கம். ஆனா சாமி வேதாத்திரி மகரிஷி அப்படி இல்லை. அவருடைய ஃப்ரீக்வன்சியில போய் அட்டினாகி அவர் என்ன உணர்ந்து சொன்னாரோ அதை அப்படியே திரும்ப விளக்கமா சொல்றாங்க. அது மாதிரிதான். சரிதானா? இப்ப இந்த சித்த பெருமக்கள் கொடுத்த கலை இது இடையில் மறைக்கப்பட்டது, அதனால மறைந்து போச்சு. கொஞ்ச நாளா இல்லை. அதற்கு பிறகு வேதாத்திரி மகரிஷி அதுல யோக நூல்கள்ல இதனுடைய ஒரு பாதி இருக்கு. நல்ல பெரியவங்க படிச்சவங்களுக்கு தெரியும். அதாவது பரியங்க யோகம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. யோக நூல்கள்ல பரியங்க யோகம்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பாதி, இந்த பயிற்சியினுடைய பாதியே. பாதியெல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் டீப்பா மொழி ஆராய்ச்சியும் தவம் இருந்தா. அது மாதிரி படிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாதி அதை எப்படி கம்ப்ளீட் பண்றதுங்கிறதுக்கான இது பல நாள் மறுபடியும் தவம் இருந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போகிற போது வேற ஒருத்தர் அங்க பயிற்சிக்கு வந்த ஒரு அன்பர் கோல்டன் பிரீத்ங்கிற பேர்ல அதை இல்லறிப்பங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு அந்த பயிற்சி முறையா அதை சொல்லி காசாக்கிட்டு இருக்கும்போது சாமிகிட்ட அவர் பயிற்சி போறாரு. அவர்கிட்ட என்ன பண்றீங்கன்னு கேட்டு அந்த விளக்கங்களை கேட்கும்போது ஒரு பிளாஷ், இது ரெண்டையும் ஒன்றாக இணைத்து மறுபடியும் தன் உடலையே ஆய்வு கூடமாகவும் தன்னையே ஆய்வு பொருளாகவும் வைத்து பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணி அதில் உள்ள தீமைகளை விளக்கி நன்மையை எல்லாம் எடுத்து உடனடியாக உலகத்துக்கு கொடுக்காம அன்றைக்கு தன் நம்பிக்கையா தான் கூட இருந்த ஒரு சில நண்பர்களுக்கு அதை கொடுத்து அதனுடைய பலனை பார்த்து அதற்கு பிறகு 1983ஆம் ஆண்டு தான் கோயம்புத்தூர்ல ஏண்டம்மாள் திருமண மண்டபம் என்ற ஒரு திருமண மண்டபத்தில் முதல்ல இந்த பயிற்சியை உலகுக்கு சாமி கொடுத்தாங்க. புரியுதா? அப்படி ஒரு அற்புதமான, அதனால்தான் திருத்தமோடு காயகல்பம் என்று பாட்ட சொன்னதில்ல, ரிவைஸ்ட் கொடுத்தது வேதாத்திரி மகரிஷி. அதுக்கப்புறம் இன்னைக்கு உலக நாடுகளில் நிறைய பேர் இதை செய்யறாங்க. இப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சி கொடுப்பதற்கு அவர்கள் பெருந்தன்மையா தயாரா இருக்கிறாங்க. வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? இல்லையா? ஓட்டப்பானையில தெரிவிக்க கூடாது. அப்ப அரிதாக கிடைக்கின்ற ஒன்றை வாங்கிக் கொள்வதற்கான தகுதியை நாம இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னு சரியாக படிக்கணும். அப்படி என்ன தகுதிகள் நமக்கு வேணும்? ஏன்னா இந்த பயிற்சி பொதுவாக மனவளக்கலை பயிற்சிக்கே தகுதி என்ன அப்படின்னு பல ஆன்மீக சங்கங்கள்ல பல மாதிரி வச்சிருக்கிறாங்க தகுதி. மகரிஷிகிட்ட கேட்டாங்க, உங்கள் மனவளக்கலை பயிற்சியை எடுத்துட்டு மன்றத்தில் சேர்ந்து பயிற்சி பெறுவதற்கு என்ன தகுதி ஏதாவது வச்சிருக்கீங்களான்னா, தகுதி இல்லாம யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது. அப்போ இந்த பயிற்சியை கத்துக்கிறதுக்கு 2 தகுதிகள் நான் வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு, கத்துக்க வர்றவங்களுக்கு உடம்பு இருக்கணும், உயிர் இருக்கணும். இது 2 இருந்தா இந்த அதான் தகுதி. அதான் சாமி சொன்னாங்க, எல்லோரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி. அப்போ நம்மகிட்ட என்னென்ன விஷயங்கள்ல நாம கொஞ்சம் பலகீனமா இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, தினம் நம்ம செய்யற செயல்கள் இல்ல செய்ய நினைக்கிற எண்ணங்கள் உலகம். அப்போ 5 விஷயங்கள் தான். ஒன்று உணவு, 5 அளவு முறை காக்க வேண்டிய 5. அடுத்தது இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு நேரமாயிரும். நீங்களா நோட்ஸ் எடுத்துங்க. அளவு முறை காக்க வேண்டிய 5. அளவு முறை காக்க வேண்டியது என்ன? இதை மறுக்கவும் கூடாது, மிகுக்கவும் கூடாது, புறக்கணிக்கவும் கூடாது, அதுலேயே ஆழ்ந்தும் பெயரக்கூடாது. அது மாதிரி 5 விஷயங்கள்: உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு அல்லது உடல் உறவு, எண்ணம். இந்த 5ஐயும்
அலட்சியப்படுத்தவும் கூடாது, மிகையாகவும் அனுபவிச்சு அதில் ஆழ்ந்து போயிடக்கூடாது. அளவு முறை காக்கணும். ஏன்? அளவுக்கு மீறினால் அமுதும் விஷம். அப்ப உணவு என்பது நம்ம எனர்ஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் தான். உணவு, நீர் என்பது கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். இந்த உணவும் நீரும் உடலை மட்டும்தான் வளர்க்கும். அதனாலதான் அடிக்கடி ஒரு டயலாக் கேட்கிறோம் இல்லையா, ஆளுதான் பார்க்கறதுக்கு மாடு மாதிரி வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் பேலன்ஸ்டு growth. அப்ப அறிவு வளர்ச்சிக்கு இன்னும் 3 இடத்துல நமக்கு ஆற்றல் வருது. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்னும் 3 அறிவு வளர்ச்சிக்கு. எங்க? ஒன்று நம்ம காற்றில் இருக்கிற பிராணன் இன்டேக் பண்ற, ரெண்டாவது பூமியின் மத்தியில அட்டாமிக் மிஷனால வரக்கூடிய எனர்ஜி, அதுக்கப்புறம் செலஸ்டியல் எனர்ஜி, வான்காந்தார்கள் த்ரூ பிளானட்ஸ். இந்த கோள்களின் வழியாக வருவது என்பதைத்தான் கோளாறு என்ற ஒரு வார்த்தையாக நம்ம சொல்றோம். அதுக்கு மட்டுமா சொல்றோம்? இப்ப அது எல்லாத்துக்குமே கோளாறு கோளாறுன்னு, கோள்களின் வழியாக வருவது என்பது அதுக்கு சரியான பொருள். கோள்களினால் வருகிற ஆற்றல் அது நம்மேல் ஆதிக்கம், அதுதான் கோளாறு. அப்ப இந்த 3 இடங்கள்ல வருகிற ஆற்றல் முழுதா நமக்கு கிடைக்கணும். ஏன்னா அறிவின் வளர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டும்தான். 1000 வருடத்துக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் தூக்குனாங்குருவி அதே மாதிரி தான் கொடுக்கட்டுது. வேப்ப மரம் கசப்பான காய் தான் கொடுக்குது. அது தின்னு பார்த்து கசப்பா இருக்குன்னு துப்புனா அதுக்கு தெரியுமா? வருத்தப்படுமா? வருத்தப்பட்டாலும் எஞ்சி இருக்கிற காலத்து வரைக்கும் ஒரு நல்ல பழத்தை சுவையான பழத்தை கொடுக்கலாம்னு நினைக்குமா? நினைச்சாலும் முடியுமா? ஆனா மனிதன் பாருங்க, எந்த வயதா இருந்தாலும் இந்த வயது வரைக்கும் தான் வாழ்ந்த வாழ்க்கை முறையால் தானும் துன்பப்பட்டு பிரத்தியாரையும் துன்பப்படுத்தி இருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் அந்த வினாடியை கூட திருந்தி வாழலாம். இதைத்தான் பட்டதெல்லாம் போதும், இது பரமர் வரும் தருணம், ஈடுகட்டி வருவீரே இன்பம் மிக பெறலாமே என்று கூப்பிட்டார். பட்டதெல்லாம் இருக்கு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதையெல்லாம் எழுந்ததையெல்லாம் ஈடு செய்யலாம். அதற்கான ஆற்றலும் அறிவும் மனிதனுக்கு இருக்கு, இயற்கை அதற்கு கொடுத்திருக்கு. அப்ப வாங்க, அப்ப உணர்ந்து திருந்துவது மனிதனுடைய அறிவு, வருந்தி திருந்துவது விலங்குடைய அறிவு. ஆனா பாருங்க, அது கூட பாருங்க, வருந்தி திருந்துகிறத கூட வருத்த கூட பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூழ். அப்ப நல்ல மனிதனுக்கு ஒரு அனுபவம், துன்ப அனுபவத்திலிருந்தே அவனை நாம மேம்படுத்திக்கணும். பலமுறை சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதான் அர்த்தம். அப்ப இந்த உணவு என்பது பசிக்காக சாப்பிடுறோம். பசி என்பது எப்படி வருது? பசிக்கிறது என்ன? ஒரு உணர்ச்சி. அதை உரிய நேரத்தில் உரிய முறையில் உரிய பொருளை கொண்டு அதை சமன்பாடு செய்யலைன்னா வல்லுணர்ச்சி ஆகும். வல்லுணர்ச்சி ஆனால் துன்பத்தை கொடுக்கும். அப்ப உடல்ல உயிர் ஓடிட்டு இருக்கு. இந்த உயிர் துகள்கள் சக்தியே ஒன்னுலேருந்து இன்னொன்றுக்கு டிரான்ஸ்ஃபர், தள்ளல் கொள்ளல், அட்ராக்ஷன் டிபர்ஷன்ங்கிற முறையில தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க குறைகிற போது என்ன ஆகும்? உதிர்கிற போது அந்த வெற்றிடம், அந்த கேப் ஏற்படும். அந்த இழுவை ஏற்படுகிற அந்த உணர்வை தான் குடலில் நாம் பசியாக உணர்கிறோம். சரி, ஏன் அந்த மாதிரி தெரியும்? உடல் பூரா தானே இந்த மாதிரி உதிருது, ஏன் இங்கே தெரியணும் அப்படின்னு நினைக்க சொன்னேன். ஒரு குழந்தைக்கு, அழுகிற குழந்தைங்க, வா பிஸ்கட் தரேன், சாக்லேட் தரேன்னு அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அதை சாப்பிட்ட குழந்தை அடுத்தாப்புல சாக்லேட் எனக்கு வேணும்னு எங்க வந்து கேட்கும்? அந்த இடத்துல போய் நின்றுட்டு தான் அம்மா சாக்லேட் காட்டிட்டு கேட்கும். அது போல முதல்ல இந்த மாதிரி ஒரு தொய்வு வந்தப்ப உணவை போட்டு இங்கேதான் அந்த மெட்டபாலிக் ரொட்டீன் நடந்தது. உணவை அசிமிலேஷன் எலிமினேஷன் நடந்தது. ஆற்றலாகவும் மாற்றாகவும் பிரிச்சமே. அப்ப இங்கதானே நடந்தது. அப்ப இங்க இருந்து தானே ஆற்றல் சப்ளை ஆச்சு. அப்ப அதனாலதான் அங்க வந்து கேட்குது. அப்படி வந்த உடனேயே உணர்வது எது? உள்ள அறிவு. எது நமக்குள்ளே அறிவா இருக்கு? இப்பதான் சொன்னோம், அறிவே தெய்வம் தான் அறிவாக இருக்கு.
அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சாமி சொல்ல சின்ன உதாரணம் தான். உணவை உண்ணுகிற உணவு 7 தாதுவாக மாறுது. ஜூஸ் ஆகுது, அப்புறம் பிளட் ஆகுது, இப்படி 7 தாதுவாக மாறி உடலாக மாறுது. இப்போ இந்த 7 ஏதாவது நாம ஒன்று செய்கிறோமா? சாப்பிட்றதோடு சரி. நமக்காக யாராவது செய்ய முடியுமா? ஒரு கப்பு நல்ல சாதத்தை கொண்டு போய், பதமாக வெந்த சாதத்தை கொண்டு போய், நம்ம ஃப்ரெண்டு தான் லேப் டெக்னீஷியன், கொண்டு போய் கொடுத்து அப்படியே ரத்தமாக மாற்றி கொடுங்க முடியுமா? சரி, இந்த ஊரில் வேண்டாம், இன்னொரு ஊர் அப்படியே உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை லேப் டெக்னீஷியனையும் ஒரு இடத்துல கொண்டாந்து குவிப்போம். அத்தனை பேருடைய அறிவையும் பயன்படுத்தினாலும் ஒரு கப்பு சாதம் ரத்தமா மாறுமா? அப்ப நமக்குள்ள என்ன நடக்குது? யார் செய்யறா? நம்ம செய்யல, நமக்காக யாரும் செய்யவும் முடியாது. அப்ப உலக அறிவையெல்லாம் ஒன்று சேர்த்தாலும் செய்ய முடியாத ஒரு செயல் தினம் நமக்குள்ள நடக்குதுன்னா, அந்த உலக அறிவையெல்லாம் இங்கே ஒரு பேரறிவு தானே செய்யுது. அதுக்கு பேர் தானே தெய்வம். அது பாருங்க, அளவா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஆரோக்கியம், அளவு மாறும் பொழுது நோய் வந்துருது இல்ல. மிகுந்தாலும் குறைந்தாலும், குறைஞ்சதுன்னா அல்சர் வரும், கூட இருந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் இல்லையா, மலச்சிக்கல் தொடர்ந்து வரும். இப்ப அது தவறுக்கு தண்டனை கொடுக்குது இல்லையா, அப்ப கண்டிப்பா கடவுள் தானே, தெய்வம் தானே. அப்ப தெய்வமே இங்க அறிவாக இருக்கிறதுனால நாம எதை செய்தாலும் அதை சரியா வாங்கி ஒரு விளைவை கண்டிப்பாக கொடுக்கும். இதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி, அதனாலதான் நோய் த செல்ஃப், உன்னையே நீ அறிவாய் என்று கிரேக்கத்தில் தொடங்கி அப்படியே ஒலித்த குரல் எல்லாம் இந்த அடிப்படையில் தான் இல்லையா. அப்போ கூட போனாலும் குறைச்சு போனாலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் இந்த ஓட்டங்கள்லாம். அந்த ஓட்டங்களை சரி பண்ற உயிரோட்டத்துக்கு தான் இங்க உணவு. அப்ப அறிவும் வளரணும், ஆளும் வளரணும். பசி என்ற ஒரு உணர்வு வந்த பிறகு தான் உணவு சாப்பிடணும். ஆனா நம்ம அப்படியே சாப்பிடுறோம். இந்த நேரத்துக்கு சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ஒடுக்க மேம்பாடா பெரிய பெருமையா வேற சொல்றோம். நல்லா டான்னு 8 மணி அடிச்சா சாப்பிட்டுருவேன், டான்னு 1 மணிக்கு மத்தியானம் சாப்பிட்டுருவேன்னு. இந்த மணி அடிச்சு சாப்பிட்றதா, இந்த மணி அடிச்சு சாப்பிட்றதா? அப்ப பழக்கத்தினால உணவு உண்ண ஆரம்பிச்சு என்னாச்சு, தேவை இருக்கா இல்லையான்னு தெரியாமலே மெக்கானிக்கலா போட்டு ரொப்பிடுறோம். அப்ப அந்த தூண்டுதலே இல்லை, அப்ப அறிவு விழிப்புணர்வே இல்லை, உணரவே இல்லை. உணராளுக்கு உள்ள போட்டு திரிச்சுட்டா இந்த தலையின உரையில பஞ்சு திரிக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் திரிச்சுட்டு அப்புறமா உட்கார முடியாம படுக்கவும் முடியாம வாயால முடிச்சு விட்டுட்டு அவஸ்தைப்படுறது, அடுத்த நாளும் சரி பண்றது இல்லை. அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, அற்றால் அளவறிந்து உண்க, அகுது உடம்பு பெற்றான் நெடிதுக்குமாறு. இப்ப நீண்ட நாள் வாழணும் என்ன பண்ணும், பசி வந்து கொஞ்சம் நாழி அடிச்சு சாப்பிடணும். அதுதான் அளவு முறை ரெண்டுமே. இன்னைக்கு 1 மணிக்கு மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு நேரம்னா 12 மணிக்கே பசி வரணும். அப்பதான் நீங்க காலையில சாப்பிட்டது அளவு. 1 மணியாயும் பசிக்கலன்னா அப்புறம் அப்ப இதுல அளவு முறை கண்டிப்பா காக்கணும். அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை வந்துடும், குறைவா சாப்பிட்டாலும் பிரச்சனை வந்துடும். அடுத்தது உழைப்பு. உழைப்புனால உயிர் குறையும், உயிர் குறையினால அணுடுக்கள் இந்த போலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அப்ப அது மாதிரி தற்காலிகமா ஏற்படுகிற போது அதை வலி இருக்கிறோம். வலி இடத்தால் 2 காலத்தால் நீண்டு போனா நோய்ங்கிறோம். நோய் முற்றினா என்ன ஆகும், நான் வலிச்சாலே செத்து போயிடும். வலிக்கிறவங்களை எடுத்து வருது, என்னடா இதுக்கு போய் இவ்வளவு கத்துற, அப்படி என்ன பெரிய வலி, என்ன உனக்கு என்ன தெரியும், வலி உயிர் போகுது, விண்ணுன்னு தெரிஞ்சிருமா, இன்னைக்கு விண்ணுதான் உயிரா இருக்கு, தெரிஞ்சுதான் திரும்பி வராது. அப்ப இந்த ஓட்டங்கள்லாம் தடை சரியா ஓடணும்னா உயிரோட்டம் ஒன்று சரியா இருக்கணும். அந்த ஓட்டம் சரியா இருந்து இதையெல்லாம் சரி பண்ணிட்டு இருந்ததுன்னா அது ஈஸி. தடை தற்காலிகமா வந்த டிசீஸ், தடை தொடர்ந்து முற்றினா டிசீஸ் தெரிஞ்சு. இதுதான் நோய், வலி, நோய், மரணத்துக்கான விளக்கம். பசிக்கான விளக்கத்தை பார்த்தாச்சு. இப்ப இது வராம இருக்கணும்னு சொன்னா உயிர் குறையாம இருக்கணும். அப்ப உழைப்பினால உயிர் குறையும். அப்ப உழைப்பிலேயும் அளவு இருக்கணும். சரி, உயிர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கட்டும் உழைக்காமலே இருந்தா மெட்டபாலிக் ரொட்டீன் சரியா இல்லாம மறுபடியும் கழிவுகள் தேங்கி போய் நோய் வந்துடும். அப்ப அதிலேயும் அளவு முறை காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது உறக்கம். மெத்தைய வாங்கின தூக்கத்தை வாங்கல. அப்ப இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வரம் எது, தூக்கம் தான். இது இல்லாம எவ்வளவு பேர் 2 சிக்கல் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. காலையில எழுந்திரிச்சா போயிடணும், ராத்திரி படுத்தா தூங்கிடணும். எத்தனை பேரால முடியும்? இது 2க்காக தான். 2 தான் நோயினுடைய ஆரம்பமே இதுல இருந்து தான்.
எல்லா நோய்களுக்கும் இதுதான் பிறப்பிடம். அப்ப இந்த உறக்கம் எப்படி தாய் குழந்தையை தூங்க வச்சு அதற்கு வேண்டிய பராமரிப்பெல்லாம் பண்றீங்களோ, அது மாதிரி இயற்கை என்ற தாய் நம்மை தூங்க வைத்து தான் நமக்கு வேண்டிய பராமரிப்பெல்லாம். இப்போ நமக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டு இருக்கு. ரெண்டையுமே யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 3 சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்போ எப்பெல்லாம் நம்ம உடல்மன ரீதியாக ஆற்றல் இந்த 2 சிஸ்டத்துலையும் குறையிறப்போ ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன். இப்போ குழந்தைங்களா தான் அப்படியே விழுந்துடும். நம்ம ஏற்கனவே விழுந்து அடிபட்ட அனுபவத்தில் போய் மெதுவாக விழுதுறோம், அதை படுக்கிறது இல்லையா? அப்ப இந்த உறக்கத்தை தவிர்த்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படி ஆகுது? கண்டிப்பா அந்த 12 to 3க்குள்ள தூங்குறத தவிர வேற வேலை பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் தான் பீனியலோட செக்ரீஷன் நல்லா இருக்கும். நீங்க மருத்துவம் சொல்லி சித்தர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப செரட்டோனின், மெலட்டோனின், என்டோபின்லாம் நல்லா சுரக்கணும் அப்படின்னா டார்க் எக்ஸ்போஷர்ல மட்டும்தான் சுரக்கும். இதற்கு சான்று வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் எங்க தவம் பண்ணாங்க? இருண்ட குகைக்குள்ளேயும் மர பொந்துகளுக்குள்ளே போய் உட்காந்தாங்க. ஏன்? பகலையே இரவாக்கி கொள்வதற்காக. ஒண்ணு நீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ சொல்றேன், நானே பலமுறை எங்க வீட்டுல பாட்டு வாங்கியிருக்கேன். கண்ணா தெரியல, இப்படி போய் கிழிஞ்சு ஒட்டின நோட்டை போய் வாங்கிட்டு வந்துருக்கீங்களே நம்ம ஊர்ல. அப்ப அதே பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கண்ணு 2 கண்ணும் தெரியாம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க கொடுக்குற நோட்டை வாங்கி இப்படி தடவி பார்த்துட்டு பையில இருந்து கரெக்டா சில எடுத்து கொடுக்குறான்ல, அது எப்படி முடியுது? அவன் எப்பயுமே டார்க் எக்ஸ்போஷர்ல இருக்கான். அவன் ட்ரீனியல் நல்லா இருக்கு. நம்ம கண்ணை திறந்துக்கிட்டு பலமுறை மோதிக்கிட்டு சாரி சொல்லிட்டு போறோம். ஆனா அவங்க எவ்வளவு தெளிவாக போறாங்க. காரணம் அவர்கள் இருட்டிலே இருப்பதனால. இப்ப தெரியுதா? அப்ப இந்த உறக்கத்தை கண்டிப்பா இந்த காரணத்துக்காக, இந்த நன்மைக்காக புறக்கணிக்க கூடாது. சரி, அதுக்காக தூங்கிட்டே இருக்கேன்னா அதே மாதிரி தான் உழைப்பின்மை மாதிரி தான் இங்கேயும் கழிவுகள் நீங்காம. அப்ப அதுலயும் அளவு முறை காக்கணும். அடுத்தது பாலுறவு. நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறவங்களா? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். பகல் இருக்கிற நேரத்தையே தூங்க, வேற வேலை பார்க்காம தூங்கணும். வேற என்ன பண்ண முடியாது? புரியுதா? அடுத்தது பாலுறவு. இதை பற்றி தான் இந்த முழுக்க நம்ம இந்த வித்தினுடைய பெருமை, அதனுடைய உபயோகம், அது தவறான உபயோகம் எந்த அளவுக்கு நமக்கு உடல் மன ரீதியாக ஆயுளை குறைக்கும், உடல் நலத்தை கெடுக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். அதை ஃபுல்லா நம்ம அதில் வச்சுக்கலாம். அடுத்தது எண்ணம். அந்த உடல் உறவிலையும் அளவு முறை வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அதற்கான விளக்கம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது எண்ணம். இந்த எண்ணம் பாருங்க, இப்போ மாங்காய் திங்கிறப்ப நாக்கில் வச்சு வருது, நியாயம் தான். மாங்காய் சீசனே இல்லை, மாங்கான்னு நினைச்சா நாக்கில் வச்சு வருது இல்லை. அப்போ அந்த அனுபவத்தை பெறுகிற போது எவ்வளவு ஆற்றலை இழந்தோமோ, அந்த அனுபவமே இல்லாம அதை மீண்டும் எண்ணும் பொழுது எத்தனை வரை ஆற்றல் போகுது. இப்ப மாங்காய் எப்பயோ ஒரு தடவை திங்க போறோம், திங்கிறது எத்தனை வரை நினைச்சு பார்க்கிறோம். அப்ப எதுல ஆற்றல் அதிகமா போகுது பாருங்க. அப்ப அதனாலதான் உள்ளத்தால் உள்ளலும் தீருன்னு சொன்னார். மனதால் நினைத்தால் கூட பாவம்னா என்ன? அந்த செயல் செய்தாலும் நினைத்தாலும் ரெண்டுக்கும் ஒரே ரிசல்ட் தான். புரியுதா? இதை விளையாட்டா ஒரு கதை இப்ப கூட ஸ்ரீசிவன் சொல்லி இருக்கிறாரு. தற்காலிகமா ஏதாவது சாமியார போகணும்னு நினைச்சு ரொம்ப தூரம் ஊரை விட்டு ஓடிடாம ஊருக்கு ஒதுக்கு போற மாதிரி ஒரு குளக்கரையில போய் உட்காந்து தவம் பண்ணலாம் கண்ணம் போடுறான். அந்த ஊர் கோடியில இருக்க நாட்டிய பள்ளியில இருந்து ஒரு பெண் அப்பதான் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்க வரா. கண்ணு வழியாக கவனம் செய்துக்கிடுது. சச்சை இதனால தான் இங்கே வந்து இங்கேயுமான்னு அடுத்த நாள் கண்ணை போட்டு நல்லா கட்டினவுடனே ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடிச்சுக்கணும் இல்லை. அவள் தலையில் வச்சிருந்த மல்லிகைப்பூ வாசனை மூக்கொழியா வந்துட்டான்னா இப்பயும் போயிடுச்சு. அடுத்த நாள் இதையும் பிடிச்சி கட்டினான். அடுத்த நாள் காலில் போட்டிருக்கிற சலங்கை அந்த கொலுசினுடைய சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நாள் அதையும் பொத்திக்கிட்டான். ஒன்றும் இல்லைன்னு நிம்மதியாக உட்காந்தான். கண்ணை மூடி தவம் பண்ணான்னு மெதுவாக மனசு முடிச்சுக்கிட்டு கேட்டுதான். தினம் நீ தவம் பண்ண போகும்போதும் ஒரு பொண்ணு வருவாளே, இன்னைக்கு வருவாளா, வந்துட்டு போயிட்டாளான்னு. இப்ப எதை போட்டு கட்டுறது இது? அதனாலதான் பாரதியார் சொன்னார், மணி வெளுக்க சாம்பல் உண்டு மனம் வெளுக்க. அப்ப இந்த எண்ணத்தை தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அது நம்மள அறியாமலே, ஏன்னா உடல் எப்பயுமே பிரசன்ட்ல தான் இருக்கும்.
அது எங்கேயும் ஓடிடாது. இங்கே உட்காந்துருக்கோம்னா இங்கே தான் உட்காந்துருப்போம். ஆனால் இங்கேயே உட்காந்துருக்கிறோமா? கடந்த கால கவலைகள் இல்லை எதிர்கால கற்பனைகள் இப்படி போயிடுது இல்லையா? அப்ப இந்த மனதுக்கு தான் பயிற்சி. புரியுதா? உடலுக்கு எல்லாம் உடல் தொய்வில்லாம உட்கார்றதுக்கு தான் ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி வேணும். ஆனா உண்மையில் இந்த உடலோடு மனம் இங்கேயே இணங்கி இருக்கணும். ஏன்னா உடலும் மனமும் ஒன்றுபட்டு எதுவும் செய்தால்தான் அதுக்கு பேர் தான் யோகம். எண்ணம் தானா எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமா இருப்பதே யோகம். இப்ப எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு அரிய கலையை கற்றுக்கொள்ள வந்திருக்கோம். அப்ப கவனம் பூரா எங்க இருக்கணும்? அப்ப எண்ணத்தை பண்படுத்தினால்தான் இது முடியும். நான் மாணவர்களை கேட்கும்போது முதல்ல போனோம்னா ஆர்வமா இதான் கேட்பான், ஐயா கான்சன்ட்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. என்னதை சொல்றது? இருக்கிற டைவர்ஷன் எல்லாம் கட் பண்ணு, கான்சன்ட்ரேஷன் தன்னால வந்து டைவர்ட் ஆகுறதுதானே பிரச்சனை. அப்ப அதற்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும். அப்ப இந்த 5லேயும் அளவு முறை காக்கணும். அதே மாதிரி இன்னொரு 14 வேகங்கள் உடல்ல இயல்பா அந்த மெட்டபாலிக் ரொட்டீனால 14 வேகங்கள் உடல்ல இருந்து வெளியில ஏறக்கூடியது. தூக்கம், தாகம், சிறுநீர், தும்மல், இருமல், வாந்தி, பசி, கொட்டாவி, மலம், ஏப்பம், சுக்கிலம், கண்ணீர், அபானவாய், பிளேட்டஸ், அப்புறம் மூச்சுக்காட்டு. இது ஒரு மருத்துவ பாடல் சாமியை குறிச்சிருக்காங்க. தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மலோடு இருமல், வாந்தி, தாக்கிடும், பசி, கொட்டாவி, தழை, மலம், ஏப்பம், சுக்கிலம், நோக்கி நீர், அபானவாயு. சுவாசத்தோடு ஈரேழு தூக்குமாறு வேகம் தன்னை ஸ்வஸ்தன் தான் அடக்கிடானே. ஸ்வஸ்தனா யாரு? உடல் நலத்தை விரும்புகிறவன். இப்ப நான் 11வது சுக்கிலம்னு சொன்னேன். சுக்கிலம்ங்கிறது நம்முடைய விந்துநாதம், செக்ஷுவல் ஐட்டம் புரியும். இப்ப இந்த பேஜை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன முரண்பாடு, உங்களுக்கு முரண்பாடு இல்ல, முரண்பாடு போல நீங்க சரியா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னு தெரியும். என்னன்னு புரியுதா? 5ல் சொல்லும் போது அடக்கக்கூடாது, அடமுறை காக்கணும்னு சொன்னேன். இங்க அடக்கக்கூடாது இல்லையா? அதுலயே வருது. நீங்க கேட்கலன்னு பார்த்து நீங்க கேட்கல, நானும் அந்த கேள்வியே நாளைக்கு போய் வீட்டில் நினைக்க கூடாது. அதுனால நம்ம சொன்னாரு கேட்டுட்டோம்னா முதல்ல அடமுறை காக்கணும்னாரு, பின்னாடி அடக்கக்கூடாதுங்கிறாரு அவரே அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கையே 3 குணங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. இயற்கை, சமுதாயம், தனி மனிதன். இயற்கையிலிருந்து ஒரு அங்கம் நம்ம சமுதாய சட்டங்களுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாகணும். அப்போ இயற்கையாக இந்த பருவ மாற்றத்தின் போது வருகிற இடம் மாற்றத்தினால அந்த உணர்வு வர்றது, கழிக்கிறதெல்லாம் இயல்பு தான். ஆனா சமுதாயம் இருக்கு. ஒரு பெண் பருவமடைந்த பிறகு சரி நமக்கான தகுதியை, தாய்மைக்கான தகுதி வந்துருச்சுங்கிறதுக்கு அதை பரிச்சை பண்ணி பார்க்க முடியுமா? இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அதே சமுதாயம் பாருங்க, திருமணம் ஆகி இந்த சமுதாய ஒப்புதலோடு, பெற்றோர் ஆசையோட, மணமக்கள் விருப்பத்தோட நல்ல முறையில் திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பிறகு 1 ஆண்டுகள் அல்லது 1.5 வருஷத்துக்கு மேல சமுதாயம் பொறுத்திருக்கா பாருங்க. மாமியார் சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன எப்படிதான் படுத்தா தூக்கம் வருது உனக்கு? எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, நாடு ஓடிட்டு இருக்கு, ஏதாவது விசாரிச்சியா, டாக்டர்கிட்ட போனியா, என்ன சொன்னாங்க, ஏதாவது முழு பூச்சி. ஏன் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு அக்கறை? அன்றைக்கு வேண்டாம்னு சொன்ன சமுதாயம் இன்னைக்கு வரலன்னு ஏன் கவலைப்படுது? அன்றைக்கு சமுதாய ஒப்புதல் இல்லை, பொறுப்பெடுத்துக்கிறது முழு பொறுப்பு சமுதாயத்துக்கு வரும். அது சமுதாயத்துக்கு வேடன். சமுதாயம் அது ஒரு சமுதாயத்தை பார்வையில் குற்றவாளியாக தான் வர முடியும். அடிப்படை தேவை நிறைவு பண்றதுக்கு யாரும் உறுதி கொடுக்கலையே, சரியான ஆள் இல்லையே. ஆனா இப்ப இந்த 2 பேர் சேர்ந்து கடன் வாங்கிட்டாங்க, சமுதாயத்தில் நிறைய வழக்கங்களை எடுத்தாச்சு. இப்ப திரும்பி கொடுக்கலன்னா நாளைய சமுதாயம் கஷ்டப்படும். அப்ப வட்டியோட திரும்பி கொடுக்கணும். இந்த 2 பேர் உழைப்பு பத்தாது, ஆள் ரெடி ஆயிடுச்சு சமுதாயம். இப்ப அதுலயும் பாருங்க, பெண்களுக்கு சாமி ஒரு பாட்டு சொல்றாங்க, கற்பதனை காப்பாற்ற கடமை இருபாலாருக்கும் பொதுவே, எனையும் தவறிவிட்டால் அற்புதமாக இயற்கையில் அமைந்த ஆற்றல் ஆணையிட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சத்புத்திரன் போல அவன் உலாவ சமூகத்தால் அவள் துற்றப்படுவாள். எனவே கற்பினை உயிரினும் மேலாய் ஓம்புகின்றால் புத்திமிக்க பெண்கள் ஒரு பாட்டு எழுதுறாங்க. அப்ப இயல்பே பாருங்க, சமுதாயம் எவ்வளவு இயற்கை பெண்களுக்கு ஒரு பெரிய பெருமை கொடுத்திருக்கு. ஏன்? தன்னுடைய வேலையை அவங்கள்ட்ட கொடுத்திருக்கு. உயிரினங்கள படைப்புக்கு யார் அனுப்பியிருக்கு? இயற்கை பெண்களை தான். அப்ப அவ்வளவு மதிப்புக்குரியவர்கள். அந்த மதிப்பை காப்பாற்றிக்க தவறிட்டா அதே இயற்கை அவர்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துருது இல்லையா? இந்த காரணம் தான். இன்னொன்னு, ஒரு செங்கல் அறுக்கிறோம், அடுத்தவன அப்படியே வீடு கட்ட முடியுமா? கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப வித்து 13-14 வயசுல உற்பத்தி ஆகுதுன்னா
அந்த பருவ மாற்றத்தில் அது இளம் வித்து, முதிராத வித்து, அது குவாட்ராப்ளிகேஷன் என்ற முறையில் தன்னை பெருக்கிக்கிறதுக்கு இன்னொரு 12 ஆண்டு ஆகும். அதனால தான் திருமண வயது அப்படி நிர்ணயிக்கிறாங்க. 2 காரணம். ஒன்று, சமுதாயத்துக்கு 2 வகையிலும் நம்ம நன்மை செய்யணுங்கிறதுக்காக முறையான ஒரு ஏற்பாட்டோட இந்த உறவு கொள்ளணும். அந்த உறவுக்கான தகுதி, அவன் நல்ல ஆண்மகனாகவும் நல்ல பின்னாடி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு இது வந்தால் தான் நாளைய சமுதாயம் நல்லா இருக்கும். இல்லைன்னா குற்ற உணர்ச்சியோடு அந்த கரைபடிந்த வித்திலேருந்து வர்ற குழந்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குன்றியதாக, மனநலமும் உடல்நலமும் குன்றியதாக தான் இருக்கும். அப்போ நாளைக்கு நல்ல சமுதாயம் உருவாகாது. அதனால தான் இந்த மாதிரி இருக்கு அளவு முறை ஒரு இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு இதெல்லாம் நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும். அதுக்காக தான் இந்த முரண்பாடு இல்லை. அப்படி உருவான உடனே அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அதுக்கான ஒரு கால மாற்றம், அந்த தன்னை பெருக்கிக் கொள்கிற ஆட்கள் வரணும். அதுக்காக தான் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பயிற்சிக்குள்ள போனால் தான் பயிற்சியுடைய பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ பயிற்சிக்குள்ள போகணும். 5வது பக்கத்தை எடுங்க புக்கில். 5வது பக்கத்தில் ஒரு 5 விஷயங்கள் போட்டிருக்கோம். இந்த காயகல்ப தத்துவங்கள், காயகல்பத்திற்கு உண்மைகளே இந்த அடிப்படை 5 தெரியணும். ஒன்று, இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பாடி, இந்த பக்கம் மைண்டு, இடையில பார்த்தீங்கன்னா அப்படியே பிசிக்கல் பாடிக்கு மேலே போனீங்கன்னா செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், அதுக்கு மேலே லைஃப் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பயோமேக்னட்டிசம், அதுக்கப்புறம் மைண்ட். அப்போ பருவுடல், ஜீவவித்து குழம்பு, உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம், இந்த 5ஐ பற்றிய அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டால் தான் பயிற்சியுடைய சிறப்பை நாம புரிந்து கொள்ள முடியும். இப்ப பருவுடல் என்பது என்ன அப்படின்னு நம்ம பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல் பாடி உயிர் உள்ளே இருப்பதனால அந்த உயிருடைய வேலை உணர்தல், பிரித்தல். அப்ப உயிரால் வழிநடத்தப்படுகிறது. இது ஒரு கட்டிடத்தோடு நாம் ஒப்பிடலாம். இப்ப இந்த கட்டிடத்துக்கு மேஜர் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா செங்கல், அப்புறம் கொஞ்சம் சிமெண்ட், மணல், கம்பியெல்லாம் இருக்கு. மேஜர் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா செங்கல் தான். அப்ப இந்த செங்கல் எல்லாம் அப்படியே அடிக்கிட்டு ஒரு கட்டிடத்தை கட்டி உட்காரச்சுன்னா ஒரு அதிருப்பமா உள்ள எந்த தைரியத்துல வரும்? அந்த செங்கல் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பேஸ் பண்ணிருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, அது வச்சா அப்படியே அசையாது அங்கேயே இருக்கும், இன்ஆர்கானிக் மேட்டர். அப்ப அதை பேஸ் பண்ணி விடலாம். இங்க இருக்கிறது என்ன இருக்கு? பாடி செல், அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ், மாஸ். பருப்பொருள் என்பது அணுக்களுடைய கூட்டம். அப்ப இங்க அணுக்கள் என்பது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 சேர்ந்த கொத்து தான் இங்க உடல் செல். அப்போ தனித்து இயங்குகிற எலக்ட்ரான் தான் உள்ள உயிர். அப்ப எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. இது ஒன்றோடு ஒன்று இணையுமா? இணைந்த மாதிரி இருக்கா? இணைய முடியுமா? முடியாது. அப்ப இணைந்த மாதிரி தான் இருக்கு. ஆங்கிலத்தில் கிளிங்கிங் என்று சொல்றோம் இல்லையா? கவ்வி பிடித்தல். அப்ப கவுதல் என்றாலே இங்க காண உள்ளது. புரியுதா? அப்ப இந்த உடலை ஒரு கட்டிடத்தோடு ஒப்பிடலாம். இதுக்குள்ள எத்தனை சிஸ்டம் இருக்கு, எத்தனை இன்ஜினியரிங், வியக்கத்தக்க விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு. அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி எழுதும்போது ஒரு இதில் எழுதினாங்க, ஹியூமன் பாடி இஸ் தி லேபிரின்த் ஒர்க் ஆஃப் காட். அது அமெரிக்காவில் ரொம்ப வியந்து பாராட்டினாங்க. இப்படி ஒரு வார்த்தை, பொருத்தமான வார்த்தையை எடுத்து போட்டிருக்கீங்க என்பது. பல சிக்கலான கட்டமைப்புகள் சேர்ந்த ஒரு விஷயம் அது. அப்ப இந்த உடல் உயிர் என்ற ஒன்று இருப்பதனால தான் அது உருவாக்குகிற உயிரின் சக்தியாகிய காந்த சக்தி. ஏன்னா உயிர் என்பது எலக்ட்ரான், ஒரு விர்லிங் வேவ், அதுலேருந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் வேவ். அந்த அலை தான் நம்ம ஜீவகாந்தம். வெளியில இருந்தா யூனிவர்சல் யூனிவர்சல் மேக்னட்டிசம் சொல்றோம். அதே உள்ளுக்குள்ள இருந்தா, அதே வெளியில இருந்தா வீண், உள்ளே இருந்தா உயிர். அப்ப வெளியில இருந்தா வான் காந்தம், உள்ளே வந்துட்டா ஜீவன், பயோ மேக்னட்டிசம். ரெண்டும் ஒன்று தான். பானைக்குள்ள இருக்கிற காத்து பானையை ஒடிச்சா ரெண்டும் ஒன்று தான். ஆனா இது எல்லைக்குள்ளே இயங்குற ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் தான் நம்முடைய 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 வழியா போச்சுன்னா அழுத்தம், ஒலி, சுவை, மனம் 5ஆ சொல்றோம். இது பஞ்சதன் மாத்திரை. 5 அளவிலே தன்மாற்றம் பெறுகிறது. இது மூளை வழியா போய் போன அலையை திரும்பி தடுத்து இன்பமா துன்பமா, அமைதியா பேரின்பமா பிரித்து உணர்ந்து வச்சுக்க. இதே அலை மூளை வழியா போய் அதுக்கு பேர் மனம். புரியுதா? அப்ப உடலை வழிநடத்துவது, உடலை பாடி ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றது, உடலுக்குள்ள காந்தம் போடுவதனால ஒரு போலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் வந்து துருவ அமைப்பு உருவாகி இந்த உடல் ஆற்றலோடு இருக்கு. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்குது, எப்படி கேட்குறீங்க? எப்படி கேட்க முடியுது? என்னுடைய நான் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன் என்னுடைய வாய்ஸ். இந்த அலை உங்க காதுல மோதி உங்களுடைய உயிர் சக்தியை
அந்த புலன் வழியா தூண்டி வெளியில கொண்டாருது. அப்ப உங்கள்ட்ட இருந்து ஒரு யூனிட் அலையா வருது. இப்ப நான் ஒரு 10 யூனிட் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன். ரெண்டும் அலை தான். ரெண்டு அலையும் எங்க மோதுது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளிங்க இருக்கிறதுனால தான். இது ஒன்றும் வெற்றிடம் இல்லை, இது காந்த வெளி. அப்சல்யூட் ஸ்பேஸ் இஸ் பியாண்ட் தி யூனிவர்ஸ். உள்ள இருக்கிறதெல்லாம் காந்த வெளி. அது காந்தம் ஒன்று இருப்பதனால தான் இது டிராவல் பண்ணுது. அதனாலதான் அது மனவாக்கியில் தட்டாது. அங்க உணர்ச்சி ஒன்றும் கிடையாது, உணர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இங்கே அது இருக்கு. அதனாலதான் என்ன ஆகுது, இந்த ரெண்டு அலையும் சந்திக்கிற போது வலுவான அலை வலு குறைந்த அலையை மோதி தள்ளுது. அப்ப தள்ளுன அலையுடைய தன்மை என்ன? கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனட்ரேஷன், இன்டராக்ஷன். மோதுதல், பிரதிபலித்தல், ஊடுருதல், செலுதல், இரண்டிலேயே வெளிக்கொண்டிருத்தல். அப்ப அந்த தன்மையில முதல்ல மோதினோட என்ன ஆகுது, தொடங்கிய இடத்துல போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வரும்போது ஒரு யூனிட், தொடர்ந்து தள்ளும் போது இங்க 11 யூனிட். இந்த 11 யூனிட் எனர்ஜி போய் அங்க மோதினோம்னா அங்க இருக்கிற உயிர் என்ன ஆகும்? ரெஸ்பாண்ட் பண்ண இல்லையா? வேகமா சுத்த ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு? இந்த 11 யூனிட் காந்தத்தை உற்பத்தி பண்ற அளவுக்கு. அப்ப இந்த 11 யூனிட் காந்தம் உற்பத்தி ஆகி செலவாகி செலவைத்தான் உணர்வாக பெறுகிறோம். அப்ப பர்செப்ஷன்ங்கிறது என்ன? அப்ஸ்ட்ரக்டட் ரிஃப்ளெக்ஷன் இஸ் பர்செப்ஷன் என்று ஒரு ஃபார்முலா சாமி சொல்லுவாங்க. எங்கே நம் உணர்வுகளுக்கு தடை வருதோ அங்கேதான் நாம உணர்வாக பெறுகிறோம். அப்ப எந்த ஒன்றை நாம் எந்த புலனால் உணர்ந்தாலும் நம்முடைய ஆற்றலை இழந்துதான் அந்த அனுபவத்தை பெறுகிறோம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அதை தொட்டா நல்லா இருக்கு, அதை சாப்பிட்டா நல்லா இருக்கு, அங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குது நினைக்கிறோம். எல்லாத்துலயும் என்ன ஆகுது? உயிர் போகுது. அந்த உயிர் உடலை வழிநடத்துது. உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு புலன்கள் வழியாக செலவாகுது. செலவு அளவுமுறை மீறி மாறி போய் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு அதுவே மூளை வழியா போய் மானிட்டர் பண்ணி அதை இன்பமாகவும் துன்பமாகவும் பிரிச்சு நமக்கு கொடுக்குது. பாருங்க எவ்வளவு வேலை உள்ள நடக்குது. அப்போ எந்த புலன் வழியாக நம் ஆற்றலை இழந்தாலும் அடிப்படையாக உடல் மன ஆரோக்கிய மேம்பாட்டுக்குரிய ஆற்றலை தான் இழக்கிறோம். அந்த இழப்பு இந்த உடல் நலத்திற்கும் மூளை வளத்திற்கும் மன வளத்திற்கும் போதுமான அளவுக்கு மேல சர்ப்ளஸ் ஆயிருந்து அதை செலவு பண்ணா அதனால் வரக்கூடிய விளைவுக்கு பேரு இன்பம். ஏதோ கற்பனை மயக்கத்தில் எங்கிருந்தோ இன்பம் வருவதாக உண்மை தெரியாம இருப்பிலிருந்து எடுத்து செலவு பண்ணோம்னு சொன்னா அது துன்பம். இருப்பு, செலவு, வரவு மூணையும் சமநிலையில மெயின்டைன் பண்ணோம்னா அதற்கு பேரு அமைதி. அந்த அமைதி தொடர்ந்தால் அதுதான் பேரின்பம். புரியுதாப்பா? எல்லா விளக்கமும் நீங்க வரும்போது இப்படி எதிர்பார்த்தீங்களா? இதெல்லாம் சொல்லி கொடுக்க வராங்க. பாருங்க அற்புதமா எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. விதத்துல ஒரு விஷயம் சித்தர்கள் எவ்வளவு சிந்திச்சிருக்காங்க பாருங்க. இப்ப எல்லாம் எவ்வளவு வந்துருக்கு, நீங்க எவ்வளவு குறிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா உள்ள வாங்கி வச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா இறைவன் தானே உள்ள அறிவா இருக்கிறாங்க. இப்ப வாங்கி வச்சுக்குவான். கண்டிப்பா வேண்டிய போது வழிகாட்டுவான். இப்ப குறிச்சு வைக்கலனாலும் பரவாயில்ல. அப்ப இதுதான் இன்பத்திற்கு அமைதி பேரின்பத்திற்கான. அப்ப இந்த ஆற்றல் தான் அடிப்படையான ஆற்றல். இந்த ஆற்றல் உடல் நலத்தை பாதுகாக்குது. இன்ப துன்பங்களை கொடுக்கிற மனமாக செயல்படுது. புலன்கள் வழியா இன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணமா இருக்கு. இன்னும் இதனுடைய வேலை என்ன பாருங்க, இந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா உயிர் என்ற டைனி பார்ட்டிகள் ஒரு வெர்லிங் வேவ்லேருந்து வரக்கூடிய ஸ்ப்ரெட்டிங் வேவ் தான் இது. சரி, இப்ப உயிர்னா என்ன? ஒரு காலத்துல மருத்துவம் அது இருப்பதையே ஒத்துக்கொள்ளல. ஒரு காலத்துல இன்றைக்கு ஏதோ சம் எனர்ஜி வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி வருது போகுது, அதுல பிளக்சுவேஷன் இருக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. சாமிகிட்ட நிறைய அறிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த உயிர் சக்தி, உயிர் துகள் உடலுக்குள் உடலை எல்லையாக வைத்து ஓடிக்கொண்டே இருக்கு. பல கோடிக்கணக்கான உயிர் துகள். அது எவ்வளவு பெருசு இருக்குமா விஞ்ஞானத்துக்கு தெரியாது. ஆனா விஞ்ஞானிகள் அதையும் விஞ்ஞானத்தை தாண்டி போய் எல்லாத்தையும் உணர்ந்திருக்கிறாங்க. அப்ப உயிருடைய அளவை பற்றி பேசுற போது உயிருடைய டீடைமா சரி நீங்க அப்புறம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு பேச்சு வராது. அதுல காதல வாங்கினா அவங்களும் நினைவு ஆக மாட்டாங்க. நான் சொல்றேன் தற்காலிகமா ஒரு பிரேக் வாழ்க்கை.